அன்பார்ந்த ஞானவழி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் மீன ராசி என்பவர்களுக்கு செவ்வாய் பெயர்ச்சி பலன்கள் காண்போம். வருகின்ற மார்ச் மாதம் 14ஆம் தேதி செவ்வாய் புகான் மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். 22/4/2024 ஏப்ரல் வரை கும்பராசியில் சனியுடன் கூட்டணி சேர்ந்து சஞ்சாரம் செய்கிறார். மீன ராசிக்கு 2வது வீட்டிற்கும் 9வது வீட்டிற்கும் அதிபதியானவர் செவ்வாய். அவர் காலபுருஷனுக்கு 11வது வீட்டில், மீன ராசிக்கு 2வது வீட்டிலே சஞ்சாரம் செய்ய போகிறார். சனி செவ்வாய் 2 கிரகங்களும் பகை கிரகங்கள். ஒரு வீட்டில் கூட்டணி சேரும்போது கிரக யுத்தம் நடைபெறும். பங்குனி மாதம் 1 முதல் 30 வரை ஜென்ம ராசியிலே சூரியன் ராகு கிரக யுத்தம் நடைபெறுகிறது. மீன ராசி என்பவர்களுக்கு எந்த மாதிரியான பலாபலன்கள் நடக்கும் என்பதை இந்த பதிவில் காண்போம். நம்முடைய ஞானவழி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டனை அழுத்திங்க. நன்றி. மீன ராசி என்பவர்களுக்கு எதிர்வரக்கூடிய ஒரு 48 நாட்கள், பங்குனி 1 முதல் சித்திரை மாதம் 9ஆம் தேதி வரை கோச்சாரத்தில் உங்களுக்கு நேரம் சரியில்லை என்றே சொல்லலாம். விரயம் அலைச்சலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டம் என்றே சொல்லலாம். இதில் 50% நற்பலன்கள் உண்டு. பல வருடமாக எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு திடீர்னு ஒரு நல்ல காரியங்கள் நடக்கக்கூடிய வகையில் கிரகங்கள் காட்டுகிறது. அதையும் இந்த பதிவில் பலன்கள் காண்போம். சனிச்செவ்வாய் கூட்டணி சாதகமாக பாதகமானு பார்த்தா, ஜோதிட சாஸ்திரத்திலேயே இந்த 2 கிரக கூட்டணி தான் சிக்கல், தொந்தரவு, பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது. தனி மனிதன் முதல் குடும்பம், தம்பதியார், பொதுமக்கள் அனைவருக்கும் தொல்லைகள் தருவது தான் சனிச்செவ்வாய் கூட்டணி. விபத்து, துர்மரணம், சண்டை சச்சரவுகளை ஏற்படுத்துவது, கை கால் மூட்டு எலும்பு பல்வலியை ஏற்படுத்துவது, கணவன் மனைவிக்குள் பிரிவை ஏற்படுத்துவது, உடன் பிறந்தவர்கள் ஒற்றுமையை சீர்குலைப்பது, நிலபுல சொத்து தகராறு, சட்டுன்னு முடிகிற காரியத்தை காலங்காலமாக இழுப்பறியாக தீராமல் இழுத்தடிப்பது சனிச்செவ்வாய் கூட்டணி. உங்கள் சுய ஜாதகத்தில் சனிச்செவ்வாய் கூட்டணி இருந்தாலும், கோச்சாரத்தில் சனிச்செவ்வாய் கூட்டணி சேர்ந்தாலும், தனி மனிதன் முதல் பொதுமக்கள் வரை எல்லோருக்குமே குழப்பம்தான் நிலவும். ஒரு நிம்மதி இல்லாத பொழப்பாக தான் இருக்கும். 2020ஆம் வருடம் சித்திரை மாதம் 21ஆம் தேதி வரை மகர ராசியில் சனிச்செவ்வாய் குரு 3 கிரக கூட்டணி நிகழ்ந்தது. அதன் பிறகு தற்போது இந்த வருடம் மீன ராசிக்கு 12வது வீட்டில் காற்று ராசியில் சனிச்செவ்வாய் கூட்டணி நிகழ்கிறது. பெரும் காற்று, சூறாவளி, விஷ வாயுக்களால் தொந்தரவு வரும். அரசு மாநாடு, பெருங்கோட்டம் கூடக்கூடிய இடம் கவனமாக இருக்கணும். கோயில் திருவிழாவில் அக்னி கொண்டம் இறங்குபவர்கள் கவனமாக இருக்க வேண்டும். 2 வீலர் முதல் விமானம் வரை போக்குவரத்தில் கவனமாக இருக்க வேண்டும். காற்று ராசியில் 2 கிரகங்கள் கிரக யுத்தத்தில் இருக்கும்போது காற்றால், நெருப்பால் தொந்தரவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. பங்குனி மாதம் 1 முதல் சித்திரை மாதம் 9 வரை மீன ராசி என்பதற்கு எந்த மாதிரியான பலாபலன்கள் நடக்கும் என்பதை காண்போம். தனம், வாக்கு, குடும்பஸ்தானாதிபதி விரயத்தில் மறைவது. பெரும்பாலும் மீனராசி என்பதற்கு விரய செலவுகள் கைமீறி போகலாம். குடும்பஸ்தானாதிபதி 12வது வீட்டிலே விரையாதிபதியுடன் கூட்டணி சேரும் பொழுது வெளியூர், வெளியிடம், வெளிநாடுகள் சார்ந்த வேலை தொழில் வாய்ப்புகள் அமையலாம். மீனராசி என்பதற்கு இப்படியும் நடக்கலாம். 6ஆம் வீட்டின் அதிபதி சத்துருஸ்தானாதிபதி ஜென்ம ராசியிலே அவர் சூரியன். பல வருடமாக அரசு வேலைக்கு முயற்சி செய்து கொண்டிருப்பவர்கள் இந்த மாதம் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டு. கோச்சாரத்தில் சூரியன் ராகு கூட்டணி சேரும்போது தான் அரசு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். அரசு வேலை, அரசியலில் இருக்கக்கூடியவர்களுக்கு உயர் பதவி, கூடுதல் சம்பளம், விரும்பிய இடத்திற்கு இடமாற்றங்களும் இந்த பங்குனி மாதம் எதிர்பார்க்கலாம். பங்குனி மாதம் 18ஆம் தேதி வரை சனி, செவ்வாய், சுக்கிரன் 3 கிரகங்கள் விரயத்திலே இருக்கும்போது விவசாயம் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு விவசாயத்தில் ஓரளவு வெள்ளாமல் கை கொடுக்கும். மழை நன்றாக பொழிவதற்கு வாய்ப்புகள் உண்டு. பெருங்காற்று, சூறாவளி காற்று கூட அடிக்கலாம். மழையால் கூட சேதங்கள் ஏற்படலாம். பங்குனி மாதம் 12ஆம் தேதி வரை ஜென்ம ராசியிலே புதன் சஞ்சாரம் செய்கிறார். சுகஸ்தானத்திற்கும் 7ஆம் வீட்டிற்கும் அதிபதியானவர் ஜென்ம ராசியிலே நீச்ச நிலையில் சஞ்சாரம் செய்யும் பொழுது மீனராசி என்பர்கள்
உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். வேலை விஷயமா தொழில் விஷயமா அலைச்சல் அதிகரிக்கும், இட மாற்றங்களை ஏற்படுத்தும், அதிக தொந்தரவுகள் தரக்கூடிய நிலையாக இருக்கும். பெரும்பாலும் நண்பர்கள், உறவினர்கள், தொழில் பார்ட்னர்களை நம்பாமல் இருப்பது நல்லது. புதிய முடிவுகள், புதிய முயற்சிகளை தவிர்ப்பது மீனராசி என்பதற்கு எதிர்வரக்கூடிய ஒரு 48 நாட்கள் நல்லது. 12வது வீட்டிலே செவ்வாய் அமர்ந்து 4ஆம் பார்வையால் 3ஆம் வீட்டை பரிசுகிறார். மீனராசி என்பர்கள் தைரியம், தன்னம்பிக்கையாக செயல்பட வேண்டும். 3ஆம் வீட்டை செவ்வாய் பாரிசும் போது தம்பி, தங்கை, உடன்பிறந்தவரிடம் கருத்து வேறுபாடுகள் இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும். செவ்வாய் புவனுடைய நேர் 7ஆம் பார்வை. செவ்வாய், சனி, குரு 3 கிரகங்கள் 6ஆம் வீட்டை பரிசுகிறார்கள். சில பேருக்கு கடன் காட்சி வருவதற்கான வாய்ப்பு உண்டு. வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுது பொறுமையாக நிதானமாக செல்ல வேண்டும். சில பேருக்கு நோய் நொடி தொந்தரவு, மருத்துவ செலவுகள் கைமீறி போவதற்கான வாய்ப்புகள் உண்டு. குரு பகவான் 2ஆம் வீட்டில் அமர்ந்து 6ஆம் வீட்டை பரிசும் போது உங்களுக்கு சாதகமாகத்தான் இருக்கும். அதனால் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுது மீனராசி என்பர்கள் கவனமாக எச்சரிக்கையாக செல்ல வேண்டும். 6ஆம் வீட்டை 3 கிரகங்கள் பாரிசும் போது உடல் உழைப்பு அதிகரிக்கும். உழைப்பு அதிகரிப்பதனால் உடல் சோர்வு வரக்கூடிய வாய்ப்புகளும் மீனராசி என்பவர்களுக்கு வரும். செவ்வாய் புவனுடைய 8ஆம் பார்வை 7ஆம் இடமான கலத்திரஸ்தானத்தின் மேல் விழுகிறது. திருமணம் ஆன மீனராசி என்பர்கள் கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடு இல்லாமல், சண்டை சச்சரவுகள் இல்லாமல் பார்த்துங்க. ஏற்கனவே ஜென்மராசியில் ராகு பகவான் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். ஜென்மராசியில் கருநாக பாம்பு சஞ்சாரம் செய்தாலே பயம் உறுத்தும். பயந்துக்கிட்டு வீட்டை விட்டு கணவனோ மனைவிடமோ சண்டை கட்டிக்கிட்டு வீட்டை விட்டு ஓட சொல்லும். திருமணம் ஆனவர்கள் கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவுகள் இல்லாமல் பார்த்துங்க. 7ஆம் வீட்டை செவ்வாய் பகவான் பாரிசும் போது நண்பர்கள், உறவினர்கள், தொழில் பார்ட்னர்களிடம் கவனமாக இருக்க வேண்டும். புதிய முடிவுகளை தவிர்க்க வேண்டும். சில பேர் வெளியூர், வெளியிடம், வெளிநாடுகள் சார்ந்த வேலை தொழிலுக்கு காத்து கொண்டிருப்பவர்களுக்கு உடனே வேலை கிடைக்கலாம், உடனே வெளிநாடு செல்லலாம். அதற்குண்டான வாய்ப்புகளையும் காட்டுகிறது. ஜென்ம ராசியிலே ராகு சூரியன் கூட்டணி சேரும்போது கிரக யுத்தம் மிக பலமாக இருக்கிறது. தந்தை சொல்லுக்கு கட்டுப்பட்டு நடந்து கொள்ள வேண்டும். மீனராசி இளைஞர்கள் பெரும்பாலும் தந்தையிடம் விதண்டாவாதம் பேசாதீங்க. நீ என்ன சொல்கிறது, நான் என்ன கேட்குறது அப்படின்னு நானே புத்திசாலி அப்படின்னு மீனராசி என்பர்கள் புத்திசாலித்தனத்தை தற்போது தவிர்க்க வேண்டும். பெற்றோர்கள் சொல்வதை கேட்டு அறிந்து புரிந்து நடந்து கொள்ளுங்கள். ஜென்மராசியிலே சூரியன் ராகு கிரக யுத்தத்தில் சஞ்சாரம் செய்யும் பொழுது உங்களுக்கு குடும்ப பலம்தான் இப்போது கை கொடுக்கிறது. அதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். 9ஆம் வீட்டின் அதிபதி 12வது வீட்டிலே சஞ்சாரம் செய்யும் பொழுது பாக்கியங்கள் தடைபடுகிறது. திருமண பாக்கியம், புத்திர பாக்கியம், இந்த மாதிரி பாக்கியங்கள் தடைபடுவதனால் அன்றாட பணிகளை அன்றாடம் செய்யுங்கள். வெட்டு வெடுக்குன்னு யாரையும் எடுத்தெறிந்து பேசாதீங்க. கொஞ்சம் தன்மையாக, பணிவாக, கனிவாக நடந்து கொள்ளும்போது, முன்னெச்சரிக்கையுடன் நடந்து கொள்ளும்போது மீனராசி என்பதற்கு நன்மையே நடக்கும். எதிர்பாராத தீமையிலிருந்து, விரயங்களிலிருந்து உங்களை நீங்கள் காப்பாற்றி கொள்ளலாம். உங்கள் ஜாதகத்தில் நன்மை தரக்கூடிய சுப கிரகங்களுடைய திசாபுத்திகள் நடக்கும்போது மீனராசி என்பதற்கு பெரும்பாலும் பாதக பலன்கள் குறையும். கோச்சாரத்தில் 7.5 நாட்டு சனி வந்தாலே, நம்முடைய சுய ஜாதகத்தில் நல்ல திசாபுத்தியில் நடந்தாலும் சாதகமில்லாமல் தான் போகும். கோச்சாரத்தில் 7.5 நாட்டு சனி வந்தாலே எல்லோருமே படாத பாடு தான். மன அழுத்தம், எடுத்த காரியங்களில் தடை, இப்படி தான் வரும். கோச்சார கிரகங்கள் சாதகமில்லாமல் இருப்பதனால் நாம் முன்னெச்சரிக்கையாக செல்லும் பொழுது விரயங்களில் இருந்தும், அலைச்சலில் இருந்தும், உடல் நோய் நொடி தொந்தரவுகளில் இருந்தும் நம்மளை நாம் தற்காத்து கொள்ளலாம். ஜோதிடம் என்பது முன்கூட்டி வருவதை அறிந்து சொல்வது தான். மீனராசி என்பவர்களுக்கு தற்போது நேரம் சரியில்லை. உங்களுக்கு 12வது வீட்டில் 2 பாவ கிரகம், ஜென்ம ராசியில் 2 பாவ கிரகம், இந்த 4 கிரகங்களும் உங்கள் ராசிக்கு 12வது வீட்டிலும் கிரக யுத்தம், ஜென்ம ராசியிலும் கிரக யுத்தம். மீனராசி என்பர்கள் மூளையை போட்டு குழப்பி கொள்ளாமல் புத்திசாலித்தனமாக ஆழ்ந்து அயர்ந்து யோசித்து செயல்படுங்க.
உங்களுக்கு நல்லதே நடக்கும். இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மன கருத்துக்களை நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள். நம்முடைய ஞானவழி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய நண்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த நண்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. தினந்தோறும் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.